ஊவேசா ஐயா அவர்கள் திருச்சி மாநகரத்தில் பிறந்து 10 கம்பனுக்கு ஒத்த வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னார் அறிவுக்கு அதுதான். அப்பேற்பட்ட காஞ்சிபுரத்தில் திருமழிசை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் போற்றி வளர்த்த தமிழ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோரென மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள் என்று செம்மொழியாம் தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த அறிஞர்கள் மரபிலே தோன்றிய பெரியோர்களே, தமிழ் பற்றாளர்களே, முத்தமிழ் பாசறையினுடைய பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த மாலை வணக்கம். மிக அற்புதமாக வர்ணனையாளர் தமிழ் மீது கொஞ்சி விளையாடுகிறவர் நாவலிருந்து தமிழை, அடுத்தபடியாக ஐயா கம்பன் பணி வள்ளல் அரமண செம்மல் தலைமை வகித்த ஐயா அவர்களுடைய பேச்சும் மிகச் சிறப்பு. ரொம்ப அற்புதமாக படத்திறப்பு விழா. முதல்ல அடிகளாருடைய படத்தை, இரண்டாவது ஐயா சவுந்தரராஜன் ஐயாவுடைய படத்தை, மூன்றாவதாக நாடக தந்தை பம்மல் கே சம்பந்தம் முதலியாருடைய படத்தை நாடக நடிகனாகி என்னை வைத்து திறக்க வைத்தது என் வாழ்நாளில் மிகப்பெரிய பாக்கியம் என்று கருதுகிறேன். இத்தனை பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் அடியேன் தகுதியுள்ளவனா என்பது இன்னும் எனக்கு ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. யாமறியன் பராபரமே என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை என்பார். அந்த வகையிலே நாடகத்தினுடைய தலைமை ஆசிரியர் தவ திரு ஸ்ரீ டி சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் தலைமை ஆசிரியர். ஐயா அவர்கள் நாடக தந்தை. நம்ம நாட்டில் தெலுங்கும் சமஸ்கிருதமும் கோலோச்சிய நேரத்திலே தமிழுக்கு ஒரு உயர்வு கொடுக்க வேண்டும் என்று நாடக தமிழை இயற்றியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். அதற்கு மனமகிழ்ந்துதான் மதுரை தமுக்க மைதானத்திலே தவ திரு ஸ்ரீ டி சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு கலையரங்கம் என்று அந்த காலத்திலே கட்டி வைத்தார்கள் ஐயாவுக்காக. அதில் என்ன பெரிய வேதனை என்றால், தற்போது அது புதுப்பிக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த எங்கள் தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பெயரை நீக்கம் செய்துவிட்டு ஆங்கிலத்தில் மதுரை மீட்டிங் ஹால் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். கலைஞர்கள் எல்லாம் போராடி கொண்டே இருக்கிறோம், மாற்றம் வரவில்லை. பல்வேறு இயக்கங்களில் இருக்கிற அத்தனை தமிழ் பற்றாளர்களும் ஒன்று சேர்ந்து விரைவில் அந்த பெயரை மாற்றி எங்கள் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பெயரை இந்த கலையரங்கத்துக்கு இருந்தபடியே வைக்குமாறு தாங்கள் எல்லாரும் உதவி செய்யுமாறு இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். 5000 10,000 கலைஞர்களுக்கு மேலே நாடக கலைஞர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாடகத்தின் மூலமாக தமிழை கிராமங்கள் தோறும் ஒன்று சேர்த்தவர் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகள். இந்த பொன்னமராவதி என்ற இந்த புண்ணிய பூமி செய்த பெரும் பாக்கியம் இந்த முத்தமிழ் பாசறை விழா வருடந்தோறும் நடப்பது. ஐயா ஊவே சாமிநாத ஐயர் ஐயா தமிழ் தாத்தா இந்த பூக்களை கண்டுபிடிக்க பெரும்பாடுபட்டிருக்கிறார். மடங்களுக்குள்ள பெரிய போட்டி இருந்திருக்கிறது. திருவாவூரை மடம், கௌமார மடம். அப்பொழுது அவர் தங்கியிருந்த மடத்திலிருந்து ஒரு அனுமதி கடிதம் கேட்கிறாரு. நான் அந்த பூக்கள்ல 99 பூக்கள் தான் கபிலர் எழுதியிருக்கிறாரு, ஒன்று இல்லை. ஆனாலும் 96 இருக்கு, இன்னும் 8 பூக்கள் வேணும். 92 இருக்கு, இன்னும் 8 வேணும் அப்படின்னு கேட்கிற போது எங்கே தேடலாம்? ஒரு மடத்தில் இருக்குன்னு தகவல் தெரியுது. அங்கே போகக்கூடாது, 2 மடத்துக்கும் பிரச்சனை. இப்போ அனுமதி கேட்கும்போது இந்த மடாலயத்தினுடைய தலைவர்கள் கடிதம் கொடுத்தாங்க. மடத்துக்கும் தான் பிரச்சனை, தமிழுக்கு பிரச்சனை இல்லை. அதனால தமிழ் கூறு நல்லுலகத்தில் நீங்கள் தாராளமாக போகலான்னு அனுமதி கடிதம் கிடைக்குது. கடிதத்தை வாங்கிட்டு அந்த மடாதிபதி இடத்துக்கு போறாரு. அங்கேயும் கடிதத்தை வாங்கி பார்த்துட்டு அவங்களும் அதே அனுமதியை கொடுக்குறாங்க. மடத்துக்கும் தான் பிரச்சனை, தமிழுக்கு எந்த தடங்களும் இல்லை, தாராளமாக தேடுங்க என்று ஓலைச்சுவடி தேடல் விடிய கால 5 மணி வரை தேடி இருக்கிறார். மின்சாரம் இல்லாத காலம், ஒரு சிமிழி விளக்க வைத்துக் கொண்டே தேடி இருக்கிறார். மனசு வருமானம் பாருங்க. இப்ப இருக்க நம்ம எல்லாம் ஒரு இடத்த விட்டு மறு இடத்துல தேடுறதுக்கு மனசு வரல, காணுன்னு விட்டுட்டு வெளியில வேற வேலைக்கு போயிடறோம். ஆனா அவர் விடிய 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 தேடி சரியா 5 மணிக்கு அந்த மீதம் இருந்த 8 பூக்களை கண்டு எடுத்து பதிவு செய்திருக்கிறார் என்றால் இந்த தமிழ் கூட நல்லுலகத்துக்கு அவர் செய்த பெருங்கொடையை யார் செய்ய முடியும்? தமிழ் எப்படி இருக்கிறது இன்றைய தினம்? ஊவேசா ஐயா அவர்கள் திருச்சி மாநகரத்தில் பிறந்து 10 கம்பனுக்கு ஒத்தமான ஐயா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இடத்துல தான் கல்வி பயிலுகிறார்.
மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இடத்துல அவங்க அப்பா கூட்டி கொண்டு விடுற பொழுது எனக்கு நேரம் இல்லை, ஏற்றுக்க முடியாது, இப்போ சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டாராம். ஊவேசாவுக்கு ரொம்ப வருத்தம். மாணவர்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க, ஆசிரியர்கள் மாணவர்கள் எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. இப்ப மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட ஒரு வழக்கம் இருந்திருக்கு. எப்போதும் பொழுது விடிந்த உடனேயே வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டத்துக்கு போய் அந்த பூச்செடிகள் எல்லாம் பார்த்து மகிழ்வது வழக்கமாக இருந்திருக்கு. தினமும் ஒரு இலை வந்தா, தினமும் ஒரு மொட்டு விரிந்தால், தினமும் ஒரு பூ பூத்திருந்தால் அதை பார்த்து மகிழ்வது வழக்கமா. அவர் தனக்கு தானே அந்த செடிகளை பார்த்து மகிழ்வது வழக்கம். இதை அறிந்து கொண்ட ஊவேசா அவர்கள் மறுநாள் காலையில ஐயா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அங்க வர்றதுக்கு முன்னால பின்பக்கம் போய் நின்று இவர் வரும்போதே சொன்னாராம், ஐயா இங்கே ஒரு பூ வந்து, யார் நீங்க எனக்கு இதெல்லாம் அறிமுகம் செய்யணும்னு கேட்கிறாரு. நான் தான் ஐயா நேற்று உங்கள்கிட்ட படிக்கிறதுக்காக வந்த மாணவன், நீங்க நேரம் இல்லை முடியாதுன்னு மறுத்துட்டீங்களேன்னாராம். இப்போ ஒண்ணுமே சொல்ல முடியல, இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை செய்கிற பிள்ளை நல்ல பிள்ளையத்தானே இருக்க முடியும்னு அன்று முதல் ஏற்றுக்கொண்டாராம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவேசாவை தன் மாணவனாக. அப்படிப்பட்ட மாணவனுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த மாணவர் செய்த பெரிய கைமாறுதான் இந்த தமிழுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம். ஓலைச்சுவடிகளை பூட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அங்கங்கே சென்று சென்று ஒவ்வொன்றாக சேர்த்து இந்த தமிழ் ஊர் நல்லுலகத்துக்கு திரட்டி தந்திருக்கிறார்கள் முன்னவர்கள் என்றால் நாம இருக்கிறதையாவது பாதுகாக்க வேண்டாமா? இருக்கிறதை எப்படி சிதைக்கலாம் என்ற நோக்கத்தோடவே ஒரு சிலர் செயல்பட்டு கொண்டிருப்பதுதான் வேதனையான விஷயம். ஊவேசா அவர்கள் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தமிழ் பணி செய்திருக்கிறார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கோயிலுக்குள்ள போறாரு, கொடிமரத்தை பார்த்தோன்னு ஒரு பிரயோகத்தை சொல்றாரு சீடர்களை பார்த்து, ஓரறிவு ஆறறிவு ஓரறிவை வணங்குதுன்னாராம். ஆறறிவு ஓரறிவை வணங்குது. சீடர்களுக்கு ஒன்றும் விளங்கலை. குருநாதா ஏதோ சொல்றீங்க, எங்களுக்கு ஒன்றும் விளங்கலையே, ஒன்றும் இல்லை புரியலையா? ஆறறிவு மனிதர்களுக்கு, ஓரறிவு மரஞ்செடி கொடிகளுக்கு, கோயிலில் இருக்கிற மரம் கொடிமரம் தானே, அதுக்கு ஓரறிவு தானே, ஓரறிவு கோயிலில் இருந்தா கொடிமரம் என்று வணங்குறது ஆறறிவு. அதைத்தான் சொன்னேன், ஆறறிவு ஓரறிவை வணங்குதுன்னு சொன்னீங்க. இந்த தமிழ் கூறு நல்லுலகத்திலே எத்தனை விஷயங்களை நாம் படித்துக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. இன்னைக்கு தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருவருப்பா, திருவப்பாவை, திருவம்பாவை, திருக்குறள், அத்தனை இலக்கியங்களும் கொட்டி கிடக்கு. தேட கிடைக்கிற மருந்து தெருவில் கிடைக்குன்னு சொல்ற மாதிரி நம்ம கிட்ட இல்லாத இந்த உலகத்துல எங்கேயும் இல்லை. எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது. நமது மொழியான தாய்மொழி தமிழ் சிறந்தே பிறந்த மொழி. இன்றைய ஆய்வு சீன தேசத்துக்காரர்கள் தமிழை விரும்பி படிக்கிறார்களாம். தமிழை விரும்பி படிக்கிறது மட்டுமல்ல, தமிழ்ல பள்ளிக்கூடம் திறக்கிறார்கள், தமிழுக்கு ஆசிரியர்களை நியமனம் செய்கிறார்கள், தமிழ்ல பேர் வைக்கிறார்கள். ஏன் இப்படி நீங்கள் சீனாவில் இந்த வேலையை செய்யறீங்கன்னு கேட்டா, உலகத்திலே 6 மொழிகள் செம்மொழியாக கருதப்பட்டது. 6 மொழிகளிலே 4 மொழி வழக்கு அழிந்து சிதைந்து போனது. ஒரு 2 மொழி தான் இருக்கு. ஒன்று தமிழ், இன்னொன்று சீனம். இந்த சீன மொழியும் ஒரு நாள் அழியலாம் என்று ஆய்வு சொல்லுதான். சீன மொழியும் அழிந்து விட்டால் நிரந்தரமான மொழி தமிழ் என்று எண்ணுகிறோம். அதனால நாங்க தமிழை படிக்கிறோம் சீனக்காரர். அதை விட இன்னொரு காரணம் சொன்னார்கள் பாருங்கள். கணிதத்துக்கு எல்லா மகத்துவமும் தமிழ்ல இருக்கு. கணித மேத ராமானுஜம் கணிதத்திற்கு மிகப்பெரிய சான்றுகள் இருக்கிறது தமிழ்ல. அதனால நாங்க படித்துக் கொள்கிறோம். ஒருவேளை பிரளயத்தின் காரணமாக இந்த பூமி பந்து இல்லை என்றால் இந்த தமிழ் கூறு நல்லுலகிலே தமிழ் எங்களை வாழ வைக்கும், நாங்கள் முன்னேறுவோம் என்ற நம்பிக்கையில சீனக்காரன் தமிழை படிக்க வைக்கிறான், தமிழில் பள்ளிக்கூடம் திறக்கிறான். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலங்களையும் அவரவர் தாய்மொழி அவரவர்களுக்கு உயிர். பாரதி பாடுகிறார், நல்லதொரு வீணை செய்து நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்ன ஏன் படைத்தாய் என்று கேட்கிறார். எவ்வளவு அழகாக செப்பு மொழி 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால். எந்த மொழி வேண்டுமானால் நமக்கு எதிரி அல்ல, எல்லா மொழியும் தேவை அவரவர்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது. ஆனால் நமது மொழியான தாய்மொழியை நாம் பற்றுக்கொள்ள வேண்டாமா? இங்க தும்மல் வருது பாருங்க, தும்மல் வந்தோடனே தும்மிட்டு என்ன சொல்லுவான்? அம்மாம்பா, இல்ல அப்பாம்பா, இல்ல சில பேர் கடவுளேம்பா, சில பேர் முருகாம்பாங்க. ஆனா அதிகமா சொல்லக்கூடிய வார்த்தை தும்மிட்டா அம்மா அப்படின்பா. தும்மல் ஏன் வருது? மூச்சு குழாயில ஏற்படுற ஒரு அடைப்பு திரும்பி வருது அந்த மூச்சு, அதனால தும்மல் ஏற்படும். அந்த அடைப்பு ஏற்பட்டு தும்மல் வரும்போது அம்மான்னு சொன்னா அந்த அடைப்பு நீங்குமாம். அம்மா என்ற வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. அந்த அம்மா என்று சொன்னா மூச்சு அடங்கும். அதே மொழியை மாத்தி மம்மினோ மதர்னோ ஃபாதர்னோ சொன்னா மூச்சு அடங்காது. உயிரும் பேச்சும் மூச்சு ஒன்று. என்னை நன்றாக இறைவன் படைத்தவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. வல்லவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கென்று பாடுகிறார். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். சொல்லி பாருங்க, இந்த உலக நாடுகள் எல்லாம் வாழக்கூடிய விலங்குகள் எல்லாம் அம்மானு தான் கத்துது. லண்டன்ல பசுமாடு அம்மானு தான் கத்துது. லண்டன் மாடுன்னா அம்மானு கத்தலாமா, மம்மின்னு கத்திருக்கானு, இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கானு. அம்மானு கத்தி பிடிச்ச என்ன காரணம்? லண்டன் மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு என்னன்னு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. ஆனா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடக்கி ஐயா ஞாபகப்படுத்திட்டாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்று பிரதமர வாரா என்றார் கணியன் பூங்குண்டனார். எந்த நாடு? இந்த பொன்னமராவதி பகுதி பக்கத்தில் இருக்கிறோம். புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் தான் யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்று பிரதமர வாரா என்றார். எங்க இருக்கு? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு தமிழ். ஐநாவுக்கு கொண்டு போய் சேர்த்தது யாரு? 79 ஆண்டு சுதந்திர இந்தியா. எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது பற்றில்லை, தமிழ் மீது பாசம் இல்லை, தமிழ் மீது அக்கறை இல்லை. ஆனால் நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு உதித்தது தமிழ் மீது பற்றும் பாசம். அந்த தமிழை முழங்கினார். வெள்ளக்காரன் மிரண்டு போனார். சப்பானிய பல்கலைக்கழகம் யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற வாசகத்தை 2 மொழியில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒன்று அவர்கள் மொழி, இன்னொன்று நமது மொழி, தாய்மொழி தமிழ். கிறிஸ்தவர்களுக்கு உகந்த இடம் ஜெருசலேம். 10 கட்டளையை மொழிபெயர்க்கிறார்கள் பைபிளில் இருந்து. அதில் உலக மொழிகளை தேர்வு செய்தார்கள். நிறைவாக நமது மொழி, தாய்மொழி. இன்றும் கல்வெட்டு இருக்கு. நயாகரா நீர் அருவி உள்ள வெள்ளைக்காரர்களை பார்த்து உலக வல்லாதிக்க நாடு அமெரிக்கா ஏன் தமிழுக்கு முக்கியத்துவம்னு. உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா, உலகத்திலே உயர்ந்த நதி நயாகரா. உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ். மூத்த மொழியும் உயர்ந்த நதியும் ஒன்றாக இருந்தால் சிறப்புன்னு தோணுச்சு. அதான் வச்சோம். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? யார் வீட்டில் தமிழ்ல பேர் வச்சிருக்கிறோமா? தமிழை கொண்டாடுகிறோமா? எவ்வளவு அழகான மொழி இந்த தமிழ். இறைவனுக்கு பிடித்த மொழி. சுந்தரர் பாடுகிறாரு, சுந்தரரை பாடச் சொல்றார். சேக்கலார் பெருமான் எழுதிய பெரிய புராணத்தில் அர்ச்சனை பாட்டேயாகும் சுந்தரா சொற்றமிழ் பாடுக என்றார். தூமரை பாடுமாயா. இறைவனுக்கு பிடித்த மொழி தமிழ். ஆனாலும் தமிழை பேசுறதுக்கும் தமிழ்ல எழுதுறதுக்கும் நமக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. அயல் நாட்டவர்கள் எல்லாம் தமிழை கொண்டாடுகிறார்கள். ஜெர்மன்ல ஒரு தன்னார்வலர் பெண் 100 கோடி ரூபாய்க்கு தமிழ் ஆராய்ச்சி மையம் தோற்றுவித்து விட்டார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தமிழ் புத்தகத்திலே தமிழ் இல்லை, தமிழர் நாட்டிலும் தமிழ் இல்லை, தமிழர் நாட்டிலும் தமிழ் இல்லை, தமிழர் வீட்டிலும் தமிழ் இல்லை. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகிகளுடைய பேரெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறோம். காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாசின்னு பேர் இங்க இருக்கு. எண்ணற்ற தியாகிகள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் நம்ம நாட்டிலும் இருந்திருக்கிறார்கள். யார் பேரையாவது வடநாட்டில் உள்ளவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் இல்லை. ஏன் நமக்கு அது தோணவில்லை? எவ்வளவு உயர்ந்த மொழி இந்த மொழி. ஒரு மனிதன் விடக்கூடிய மூச்சு 21,600. 21,600 மூச்சுக்கும் இந்த பேச்சுக்கும். மூச்சு போச்சுன்னா பேச்சு இல்லை, பேச்சு தான் மூச்சு, மூச்சு தான் பேச்சு. அந்த பேச்சு தமிழ் பேச்சு. இந்த தமிழ் கஜன ரபரம் எங்கன எமன எரள வெள்ளல வெள்ளினம் மெல்லின இடையினம் இனத்திலே ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பிறந்தது. அப்படி வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழ். இந்த தமிழுக்கு ஒரு சங்கம், முத்தமிழ் வளர்ப்பதற்கு மதுரையிலே சங்கம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், 4வது சங்கமாக பாண்டித்துறை தேவர் நடத்தி வந்தார். இந்த தமிழ் வளர்த்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை எம்பதியிலே தமிழுக்கு இடமில்லை. ஆனாலும் நாடு தமிழ்நாடு. நாமெல்லாம் தமிழர்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரன். எல்லா மொழியும் படித்து விட்டு கூறிய வாசகம். அவரை தவிர யாருக்கு சொல்ல முடியும்? ஒருத்தர் தமிழை தேர்ந்து படிக்கிறாரு. தமிழை படிச்சு முடிச்சோடனே மற்ற மொழியில என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஒரு ஆர்வம். இப்ப தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு, பார்சி என்னென்ன மொழிகள் இருக்கோ அத்தனையும் தேடி தேடி படிக்கிறாரு. தேடி தேடி படிக்கிற போது வீட்டுக்கார அம்மாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. ஏங்க 24 மணி நேரமும் இதே படிச்சுக்கிட்டு இருந்தா சோத்துக்கு வழி இல்லை, ரொம்ப குடும்ப வறுமையில் இருக்கு, ஏதாவது பொழப்புக்கு வழி தேடலாமேன்னு கேட்டா அந்த அம்மா. ரொம்ப பக்குவமா அவர் சொன்னாரு, அப்படி நினைக்காத, மொழி ரொம்ப முக்கியம். மொழியை இழந்துட்டா இனத்தை இழந்துருவோம், இனத்தை இழந்து விட்டால் சொந்த நாட்டில் அகதிகளாக வாழ நேரிடும். இது பல நாடு நமக்கு உதாரணம். அதனால மொழிகளிலே என்ன தொன்மை இருக்கு, என்ன வளமை இருக்கு, என்ன செறிவு இருக்கு அப்படின்னு படிக்கிறேன், கோவிச்சுக்காதேன்னாரு. கேட்டுட்டு அந்த அம்மா சொன்னா, படிங்க படிங்க, நல்லா படிங்க, படிச்சு என்ன ஆக போகுது? நான் கேட்கிறேன், படிச்சு என்ன ஆக போகுது?
படிச்சு எந்த நாய் கேட்க போது இதுக்கு போய் நீங்க கிடந்து பாடுபடுறீங்களேன்னா அந்த அம்மா படிச்சு எந்த நாய் கேட்க போது ஏன் இப்படி கிடந்து படிக்கிறேன்னா அவருக்கு ரொம்ப வருத்தம். இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் சரி, நான் படிச்சு எந்த நாய் கேட்க போது நீ கேட்டியல்ல, உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை வீணா போச்சு, நான் வேற எங்கேயாவது போறேன்னு ஊரை விட்டு கிளம்பிட்டேன். ஊரை விட்டு கிளம்பினாரு, நாடு விட்டு நாடு வேற நாட்டில் போய் தங்கி இருக்கிறாரு. ரொம்ப ஆண்டுகள், ஒரு 10-15 வருஷம் அந்த நாட்டில் தங்குறாரு. அவருக்கு எல்லா மொழியும் தெரியும் என்ற விஷயம் அந்த நாட்டில் தெரிய வந்துருச்சு. அங்கே உள்ள மொழிகள் எல்லாம் தேடி தேடி கத்துக்கிறாரு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த மொழிக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு மொழிகள் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும். இந்த தமிழுக்கு மட்டும்தான் உண்டு, வேற எந்த மொழிக்கும் கிடையாது. ஒரு மாணவர் தவறு செய்து விட்டால் ஆசிரியர் தண்டிச்சிருவாரு, ஆசிரியர் தவறு செய்து விட்டால் தலைமை ஆசிரியர் தண்டிச்சிருவாரு, தலைமை ஆசிரியர் தவறு செய்து விட்டால் மேல் அதிகாரி, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல 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 பதவியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் உயர்ந்த பதவியோடு தண்டிக்கக்கூடிய தன்மையும் கடமையும் பொறுப்பும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கடவுளே தவறு செய்துட்டா யாரு கேட்க முடியும்? அதாவது கடவுள் தவறு செய்து விட்டால் யாரும் தடுக்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. ஆனா இந்த உலக மொழிகளிலே ஒரே மொழிக்குத்தான் இந்த கடவுளையும் தண்டிக்கிற தவறுன்னு சொல்லக்கூடிய தைரியமும் துணிச்சலும் தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. அதைத்தான் ஔவையார் பாடுகிறார், உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டுன்னு பாருங்க. முருகனை பார்த்து அங்கம் புழுதிபடி அறிவாள் நெய்பூசி பங்கப்படப்படன கால் பரப்பி சங்கரனை கீறுகிறான் இருக்கும் நக்கீரனா என் பாட்டில் குற்றம் காணத்தக்கவன், என் பாட்டை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் என்று எம்பெருமான் இறையனார் சிவபெருமான் கேட்ட பொழுது நக்கீரர் பாடுகிறார், சங்கருப்பதங்க குலம் சங்கரனார் கேது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நெற்றிக்கன் திறப்பிலும் குற்றம் குற்றம். கடவுளா இருந்தாலும் கேட்கக்கூடிய கேள்விக்கு உயிர்னா அது தமிழுக்கு, வேற எந்த மொழியிலும் இல்லை. அப்படிப்பட்ட மொழி பற்றாளர், எல்லா மொழியும் படித்தவர் அங்க இருக்கிறாரு. திடீர்னு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. அந்த நாட்டு அரசாங்கத்துல ஒரு பெரிய களவு திருட்டு நடந்துருச்சு. 10-15 பேர் மொத்தமா சேர்ந்து வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. கூட்டமா கொள்ளையடிச்சு தப்பிச்சு போனவங்கள உடனே அரசாங்க அதிகாரிகளுக்கு பெரிய தலைவலி. தடயத்தை சேகரிக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாம். தடயமே இல்லை, ரொம்ப நேர்த்தியா தப்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப விஞ்ஞான முறையில் திருடிருப்பாங்க போல. ஆனாலும் எவ்வளவு கெட்டிக்காரங்களா இருந்தாலும் கெட்டிக்காரனுக்கு எட்டு நாள் தெரியும் இல்லையா? கெட்டிக்காரன் புத்தி 8 நாள்ல தெரியும். கெட்டிக்காரங்களையும் கட்டை இடிக்குங்கிற ஒரு பழமொழி. இப்ப பார்த்தா திருட வந்தவங்க ஒருத்தன் சும்மா வராம கூட ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருப்பான் போல. திருடிக்கிட்டு தப்பிச்சுட்டு போறது, நாயை விட்டுட்டு பொருளை கொண்டு போற ஆர்வத்துல நாயை விட்டுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். இப்ப நாய் சிக்கிருச்சு. காவல்துறை இந்த நாயை வச்சு துப்பு துவக்கணும். காவல்துறை நாய் வளர்த்திருந்தா அதுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க, மோப்ப சக்தி இருக்கு, கண்டுபிடிக்கும். இது களவாணி பயலுக வளர்த்த நாய், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப என்ன ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, அந்த நாய் எந்த மொழிக்காரர்கள் வளர்த்தார்கள் என்று கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, தமிழர்கள் நாய் வளர்த்தா தமிழ்ல கூப்பிட்டா வந்துடும், இந்திக்கார நாய் வளர்த்திருந்தாங்கன்னா இந்தியில கூப்பிட்டா வந்துடும், தெலுங்குக்காரர்கள் நாய் வளர்த்திருந்த நாய் மட்டுமில்ல எந்த பிராணியா இருந்தாலும் அந்தந்த மொழிக்காரர்கள் வளர்க்கும் பொழுது அந்தந்த மொழி அந்தந்த பிராணிகளுக்கு பரிச்சயமாகும். இப்ப எல்லா மொழியும் தெரிஞ்ச ஒருத்தர் அங்க இருக்காரு. அவரை கூட்டிட்டு வந்து இந்த நாய் எந்த மொழியில வளர்த்திருக்கிறது பாருங்கன்னு கேட்டாங்க. அவர் ஒவ்வொரு மொழியா பேசினாரு. நாய் திரும்பி பார்க்கல. ஏதோ ஒரு மொழியை பேசுறாரு, நாய் அவரை திரும்பி பார்க்குது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருச்சு, இந்த மொழி தான் அந்த நாய்க்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மொழியில நாயை கூப்பிட்டாரு, நாய் கிட்ட வந்துருச்சு. அதே மொழியை திரும்ப திரும்ப கூப்பிட நாய் வாழாட்டிருச்சு. இப்ப காவல்துறைக்கு இருந்த சிக்கல் தீர்ந்தது. இந்த மொழிக்காரர்கள் தான் அந்த நாயை வளர்த்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அந்த மொழிக்காரர்கள் எந்த நாட்டில் இருக்கான்னு தேடி சென்று அவர்களை கைது பண்ணி கொண்டு வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. இப்ப என்னது, இதை கண்டுபிடிக்க காரணமா இருந்த அந்த பெரியவருக்கு, அந்த மொழி பற்றாளருக்கு ஏதேனும் ஒரு சன்மானம் கொடுக்கணும். இப்ப அவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஐயா இந்த வழக்கை கண்டுபிடிக்கவே முடியாதோன்னு நாங்க திகச்சு போயிருந்த நேரம், ரொம்ப அற்புதமா மொழி மீது வச்சிருந்த ஆர்வத்தினால நீங்க கத்துக்கிட்ட மொழினால இந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்படுறது கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு எங்க நாட்டில் ஒரு குடியுரிமை கொடுக்கலாம்னு நினைக்கிறோம், உங்க விருப்பம் என்னன்னு கேட்டாங்க. அவர் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஐயா, நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படலைன்னாரு. சரி குடியுரிமை வேண்டாம், உங்களுக்கு பணம் ஏதாவது சன்மானமா, கொஞ்சம் 1 கோடி 2 கோடி அப்படி ஏதாவது வேணுமா? பணத்தை வேண்டாம்னு சொல்ல ஆள் இருக்கு அந்த நாட்டில். அவர் வேணான்ட்டாரு. அடுத்தபடியா வேணா வீடு பங்களா நிலமூலம் ஏதாவது வேணுமா? எதுவுமே வேண்டான்னு மறுத்தாரு. இப்ப காவல்துறை தலைமை அதிகாரி கேட்கிறாரு, எது கொடுத்தாலும் வேணான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தா அதை சொல்லுங்க, அதையாவது நாங்க நிறைவேற்றுறோம் நாங்க. இப்ப அவர் சொன்னாரு, கோவிச்சுக்காதீங்க, என் விருப்பம் ஒரு நல்ல விருப்பம், அதை மட்டும் நிறைவேற்றுங்க. என்ன செய்யணும்? கோவிச்சுக்காம இந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டாரு. அவங்களுக்கு ஒரே திகைப்பு. எதுக்கு அந்த நாய்?
ஏற்கனவே அது களவாணி பயிர்களை வளர்த்த நாய், அது களவாங்கிற புத்தியோட தானே இருக்கு, அது எதுக்கு உங்களுக்கு? இல்லை இல்லை, மொழி பற்றோட இருக்கு பாருங்க. என் வீட்டில் நான் படிக்கும்போது என் வீட்டுக்காரி கேட்டா, இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டா, இந்த நாய் கேட்டுச்சுன்னு அந்த நாய்கிட்ட சொல்லணும், அதனால இந்த நாயை என்கிட்ட கொடுத்துருங்க. என் அறிவில் சேர்ந்த பெரியோர்களே, சிந்தித்து பாருங்கள். 5 அறிவு விலங்குன்னு சொல்ற நாய்க்கு அது கூட மொழி பற்றோடு இருக்கு. 6 அறிவு படைத்த நாம், நீங்க எங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருங்க, எதை வேணாலும் சம்பாதிங்க, எதை வேணாலும் பேசுங்க, மொழின்னு வர்ற போது ஒற்றுமையாக இருந்தால் இந்த நாட்டிலே தமிழ் ஓங்கும் அல்லவா? சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய மொழி பற்றாளர்களாக இந்த நாட்டிலே வாழ்ந்தவர்கள். எப்படியெல்லாம் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்றான் பேரறிஞர் பிளேட்டோ. அறுவை சிகிச்சையை தள்ளி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. படிக்க வேண்டிய புத்தகம் பாக்கி இருக்கு, படிக்கிறேன் என்று. படிப்பது எவ்வளவு உயர்ந்தது! கற்க கஜடர கற்பவை கற்றபின் நிற்கதற்கு தகை என்றார். அப்படிப்பட்ட உயர்ந்த மொழி நமது மொழி. அத்தனைக்கும் வேர்ச்சொற்கள், கலை சொற்கள், உயிர் சொற்கள் அத்தனையும் தமிழ்ல இருக்கு. ஐயா மறைமலை அடிகள் பள்ளிக்கூடம் போறதுக்கு போறாங்க. தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியிலே பேராசிரியரா இருக்காரு. அவருக்கு முன்னே வந்த ஐயா ஒருத்தர், 2 பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட போய் போன உடனே அவர் ஒரு கேள்வி வைக்கிறார் இலக்கணத்துல. முற்றியல் உகரம், குற்றியல் உகரம் அது தெரியுமான்னு கேட்கிறார். முற்றியல் உகரம், குற்றியல் உகரம் அது தெரியுமான்னு கேட்டாரு. மறைமலை அடிகள் சுவாமி வேதாச்சலம் என்ற பெயரை தமிழுக்காக மாற்றி வைத்த பெருந்தகை, தனித்தமிழ் இயக்கத்தை கொண்டாடியவர். அவர் சொல்றாரு அது தெரியாது அப்படின்னு. அவர் கேட்ட கேள்வி என்ன? முற்றியல் உகரம், குற்றியல் உகரம் அது தெரியுமான்னாரு. அவரும் அது தெரியாதுன்னாரு. தெரியாதுன்னு சொன்னா இடம் கிடைக்குமா? நம்ம நினைப்போம் தெரியாதுன்னு சொன்ன ஆளுக்கு எப்படி வேலை கொடுக்கறது. ஆனா அவர் சொன்னாரு, சரியான பதிலை சொன்னீங்க, நீங்க படிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. புரியுதா என்னன்னு? முற்றியல் உகரம் அது, குற்றியல் உகரம் தெரியாது. முற்றியல் உகரம்னா அதுங்கிற வார்த்தை முற்று பெறுது, அதுன்னு சொல்றோம். யாருமே நம்ம எல்லாரும் தெரியாது அப்படின்னு சொல்றது இல்ல. தெரியாது ஓசை குறையுது, அதனால அது குற்றியல் உகரம், அதனால அது தெரியாதுன்னாரு. வேலை கிடைச்சது. இப்படி மகத்துவம் வாய்ந்த மொழி இந்த மொழி. மாம்பழ கவிராயர், ராமச்சந்திர கவிராயர் நண்பர்கள். ராமச்சந்திர கவிராயர் மாலை நேரத்தில் மாம்பழ கவிராயரை பார்க்க வர்றாரு. மாம்பழ கவிராயருக்கு கண்ணு மங்கல் ஆயிடுச்சு, மாலை கண் நோய். அவர் சத்தம் கேட்குது, ஆள் வர்ற மாதிரி தெரியுது. நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி நரை திரை விழுந்துருச்சு. திரை விழுந்துன்னா என்ன ஆகுது? யார் பாங்கன வர்றது, ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அவர் கேட்டாரு, யார் இங்க இந்த நேரத்தில் யாரோ வர்ற மாதிரி இருக்கேன்னு கேட்டாரு. இவர் சொன்னாரு, ராமச்சந்திரன் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. இவர் சொல்லும் போதே ராமச்சந்திரன் வந்திருக்கேன்னாரு. ஈனாவை கொஞ்சம் அழுத்தி சொன்னார். எழுதும் போது இரவு ஈனா சேர்க்கணும், ரவி ஈனா சேர்க்கணும், ராமச்சந்திரன் ஈனா சேர்க்கணும். நம்ம இலக்கணத்தினுடைய தன்மை அப்படி. ஈனாவை சொல்லும் போது சொல்ல வேண்டியதில்லை, இது வழக்கமா சொல்லலாம். ஆனாலும் அவர் சொல்லும் போது ராமச்சந்திரன் வந்திருக்கேன்னாரு. இப்ப மாம்பழ கவிராயர் கேட்டார், ஏப்பா ஈக்கு என்ன இங்க வேலைன்னு? ஈக்கு என்ன இங்க வேலையா அப்படின்னா ஈனாவை அழுத்தி சொல்லிட்டோம். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, கேள்வியை வச்சுட்டாரு. நம்ம என்ன செய்யலாம்னு யோசிச்சாரு. பழக்குன்னு அவர் சொன்னாரு, மாம்பழம் இருந்தா ஈ இருக்கத்தானே செய்யும். மாம்பழம் இருந்தா ஈ இருக்கத்தானே செய்யும். தமிழ் கூறும் நல்லுலகம் நமக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்துருக்கு. என்ன குறை இருக்கு தமிழ்ல? என்ன குறை? ஏன் தமிழை படிக்க தயங்குகிறோம்? தமிழுக்கு ஏன் இடம் ஒதுக்கவில்லை? நீங்க தெரியுமா, 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல மொழி பாடமாக இல்லை, விருப்ப பாடமாக மாறிவிட்டது தமிழ். எவ்வளவு பெரிய அவல நிலை என்று எண்ணி பாருங்க. 12ஆம் வகுப்பு மார்க்கு, அந்த மதிப்பெண் அட்டை இருக்கு பாருங்க, மதிப்பெண் சான்றிதழ், சான்றிதழிலே முதலாவதாக தமிழ் இல்லை, லாங்குவேஜ் என்று மாறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை வேணாலும் படிக்கலாம். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? யார் பொறுப்பா? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் சகத்தினை அழித்திடு என்றான் பாரதி. அப்பேற்பட்ட மொழி பற்றாளர்களாக வாழ்ந்து இந்த மொழியை தூக்கி பிடித்த காலம் போய் மொழி எப்படி ஆகிப்போச்சு? ஒரு அம்மா பார்க்குறேன், ஒரு பிள்ளைய போட்டு போட அடியா அடிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஏம்மா அடிக்கிறான்னு கேட்டால் என்னை அம்மானு கூப்பிட்றா, அதான் அடிக்கிறேங்கிறான் அந்த அம்மா. அம்மானு கூப்பிட்டது உனக்கு அவ்வளோ கேவலமா போச்சா? ஏம்மா அடிக்கிறேன்? மம்மின்னு கூப்பிடணுமா இல்லையா? எல்லா பிள்ளைகளும் மம்மின்னு கூப்பிடுது. இந்த பிள்ளை என்னை போய் அம்மானு கூப்பிடுறாரு. மம்மின்னா என்ன அர்த்தம்? பதப்படுத்தப்பட்ட பிணம். அவங்க வீட்டுக்காரர் வந்து சொல்றாரு, கூப்பிட்டு விடுங்க, அவன் புன மாதிரி தான் திருடான்றான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா நம்ம வாழ்ற வாழ்க்கை? அப்படியா வாழ்றது? இன்னைக்கு பாருங்க, அந்த எகிப்து பிரமிடு கல்வெட்டுல இருக்கான் தமிழ். கீழடி ஆய்வு சொல்லுது, 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாகரிகத்தோடு
தமிழர்கள் கழிவறை கட்டி வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுது. உலகத்துக்கே நாகரிகமும் வீரமும் தமிழும் கற்றுக் கொடுத்த இந்த தமிழ் சமூகம் இன்று இருக்கும் நிலை என்ன என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பாருங்கள். நாடகம் நாங்கள் நடத்துகிற இயல் இசை நாடகம் முத்தமிழ் முழங்குற மேடு, இது முத்தமிழ் பாசறை. இயல்னா பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம்னா நடிப்பு அத்தனையிலையும் இந்த தமிழ் மேலோங்கி இருந்தது. நாடக மேடையில் தமிழாக தான் இருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு நான் பேசி பேசி பெரிய பகையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் தான் இப்போ என்னை கொண்டாடுறீங்க, என்னன்னு எனக்கும் தெரியல. ரொம்ப வியப்பாக இருக்கு. ஏன்னா அந்த மேடையில் வாயில் வந்ததெல்லாம் பேசலாம், நீங்களும் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் ரசிக்கிறீங்க. இது தவறு, அதை செய்யாதீங்கன்னு நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதான் எனக்கு பெரிய வருத்தமாக இருக்கு. நகரத்தார்கள் ஊர்கள் எல்லாம் நாடகங்களை குறைத்து விட்டார்கள். என்னன்னு கேட்கிற போது ஆபாசமா இருக்கு, நாங்க நாடகம் வைக்க மாட்டோம்ங்கிறாங்க. அதுலயும் ஒரு சில பேர் என்னுடைய நண்பர்கள் சொல்லி நாகரிகமா நடத்தி கொடுங்கன்னு கேட்டு ஒரு சில நாடகங்கள் நடத்துறோம். எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க நாடகம் ஆரம்பிக்கிற போது இது வலைதளங்கள்ல பதிவாகுது, செய்தியாக கூட வரும், நான் சொல்லித்தான் ஆகணும். நீங்க பாருங்க, இசை மும்மூர்த்திகள்னு 3 பேரை கொண்டாடணும். இசை மும்மூர்த்திகள் தியாகராஜ சுவாமி, முத்துசாமி தீட்சிதர், சாமலா சாஸ்திரி, 3 பேர். வருஷத்துக்கு ஒரு தரம் திருவையாறு சங்கீத மும்மூர்த்திகள்னு ஆராதனை நடத்துறோம். அவர்கள் 3 பேரும் பிறப்பதற்கு முன்னே 80 ஆண்டுகளுக்கு முன்னே சீர்காழி மூவர்கள்னு 3 பேர் பிறந்திருக்காங்க. தெரியுமா எல்லாருக்கும்? அந்த சீர்காழி மூவர்கள் அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர் என்ற தமிழ் இசை மும்மூர்த்திகள் இருந்திருக்காங்க. ஏன் அவர்களை கொண்டாடவில்லை இந்த நாடு? கொண்டாடி இருக்கணுமா வேண்டாமா? முத்தமிழ் பாசறை கொண்டாடுற நம்ம அவர்களெல்லாம் கொண்டாடணுமா வேண்டாமா? இந்த தமிழுக்கு ஆற்றிய தொண்டு எவ்வளவு தியாகங்களை செய்திருப்பார்கள் இந்த தமிழ் கூறும். அதை விட எம்கேடி தியாகராஜ பாகவதர், எம்கேடினா என்ன அர்த்தம்? மயிலாடுதுறை தியாகராஜன், எம்கேடி கே கிருஷ்ணசாமியினுடைய பிள்ளை. அவர் ஒருத்தர் தான் அவ்வளவு தெலுங்கு கோலோச்சிய நேரத்தில் நான் தமிழை தவிர வேற்று மொழியில் பாட மாட்டேன் என்று கடைசி வரை தெலுங்கிலே பாடாத ஒரு நாடக கலைஞராக இருந்த மிகப்பெரிய கதாநாயகன் எம்கேடி அவர்கள். அவரை வெளியில சொல்ல முடியலையே. என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எவ்வளவு வரலாறுகள் தானா மறைக்கப்பட்டு கொண்டிருக்கான். எத்தனை விஷயங்களை இந்த உலகம் கருத வேண்டும், எப்படி நினைக்க வேண்டும். வீட்டில் பிள்ளைகளுக்கு பேரு தமிழ்லே வச்சான். கடவுள் கோயிலுக்கு போறோமோ போகலையோ மனசாவது நினைக்க, முருகா வாப்பா, கந்தசாமி வாப்பா, சிவசிவா வாப்பா. யாராவது காலி எதிர்த்து இடறி பட்டுருச்சுன்னா சிவசிவான்னு சொன்னோம். கால் யார் மீதாவது பட்டுட்டா சிவசிவா, சிவார்ப்பணம் அப்படின்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு காலி இடிச்சுட்டா சாரிட்டு போயிட்டே இருக்கிறோம். எவ்வளவு தமிழ்ல இருந்தது மாறி 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 காலில் கொண்டே கல்லில் இடிச்சுக்கிட்டு கல்லு இடிச்சு பிடிச்சுன்னு சொல்ற அளவுக்கு மாறி இருக்கிறோம். காது கேட்காதவருக்கு காது கேட்கும் கருவியை பொருத்தி விட்டு காதில் என்னையா இருக்கு புதுசானு கேட்டா அவர் செவிட்டு மிஷின்கிறார். மிஷின் செவிடா அவர் செவிடான்னே தெரியல. வழக்கத்திற்கு மாறான செயல்களை செய்து கொண்டு எப்படியெல்லாம் இந்த தமிழ் எப்படி நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்குன்னு பாருங்க. இந்த தமிழுக்கு எத்தனை உதாரணம் சொல்ல, எத்தனை கதைகள் சொல்ல, இந்த தமிழ் நம்ம எப்படி வாழ வைக்குதுன்னு சொல்ல. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சம், காணவர்கள் வெளியிருந்து வானவரை அழைப்பர், தேனருவி திரை எழும்பி வானில் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலம் தேர்காலம் அழுகும், கூண நிலம் பிறமுடித்த குற்றால திரிகூட மலை எங்கள் மலையை என்று திருகூட ராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சியிலே பாடுகிறார். எவ்வளவு அழகான பாடல். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். வானரம்னா குரங்கு, எல்லாருக்கும் தெரியும், மொத்தமா குரங்கு. இங்க என்ன சொல்றாரு? வானரம்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்குன்னு நிற்கிறார். தமிழ் எல்லாத்துக்கும் பேர் இருக்க. தெற்கே இருந்து வந்தா தென்றல் காற்று, வடக்கே இருந்து வந்தா வாடை காற்று, மேற்கே இருந்து வந்தா கோடை காற்று, கிழக்கே இருந்து வந்தா கொண்டல் காற்று. காற்றுக்கே பேர் வைத்த தமிழன். எத்தனை விஷயம். உத்தமம் கிழக்கு, ஓங்குயிர் தெற்கு, மத்திய மேற்கு, மரண வடக்கு, தலை வச்சு படுக்க கூட வச்சேன். அவள தமிழ் கூறு நல்லுலகத்திலே, அவள அற்புதமான இந்த மொழியிலே எவ்வளவு அற்புதமான விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் ஏன் அதையெல்லாம் பின்பற்றாமல் தள்ளி விட்டு போய்கொண்டே இருக்கிறோம்? ஆனால் தமிழ் தன்னை தகவமைத்துக் கொள்ளும். இன்னொரு வழக்கு இருக்கு. பாரதி தான் சொன்னான் தமிழ் இனி மெல்லச்சாகும்னு ஒரு வழக்கு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாரதி பாடவே இல்லை. சத்தியமான உண்மை. பாரதி தான் பாடுகிறார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதும் என்றும் காணோம் என்று சொன்ன அந்த பாரதி சொல்வாரா பாரதி தமிழ் இனி மெல்லச்சாகும் என்று என் அறிவில் சிறந்த பெரியோர்கள் சிந்தித்து பார்க்கிறேன். அப்படி சொல்லல. சொன்னது யாரு? நீலகண்ட சாஸ்திரி என்ற அந்தன பேதை உரைத்தான். மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் போய் அவர்களுடைய மொழியை பரப்பிக் கொண்டிருக்கிற போது அவர் பாடுறாரு தமிழினி மெல்லச்சாகும் என்று. அந்த நீலகண்ட சாஸ்திரி என்ற அந்தன பேதை உரைத்தால் தமிழை இனி வாழும் மீளும் என்று பாடி முடிக்கிறார் பாரதி.
சொன்னதை மேற்கோள் காட்டுறார், வேற ஒன்றும் சொல்லல. ஆனா அவர் சொல்ல மாட்டார் என்பதை என் அறிவார்ந்த தமிழ் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு உயர்ந்த மொழி இந்த மொழி. காஞ்சிபுரம் இன்னைக்கு தொண்டை நாட்டில் காஞ்சிபுரம் திருவக்கா. அப்பேற்பட்ட காஞ்சிபுரத்தில் திருமழிசை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் போற்றி வளர்த்த தமிழ். தேவாரம், மூவர் பாடிய தேவாரம். நமது நாடு சுதந்திரம் பெற்ற போது 1947 நள்ளிரவு சுதந்திரம் பெற்ற உடனே நேரு பிரதமர். நேரு கையில செங்கோல் கொடுக்கணும். விழாவை நடத்த யாரை கூப்பிட்டாங்க தெரியுமா? தமிழ்நாடு திருவாவடுதுறை மடாதிபதி அழைத்தார்கள். திருவாவடுதுறை மடாதிபதிக்கு போக நேரம் உள்ள, உடம்பு சரியில்லை, காய்ச்சல். யாரை அனுப்பினார்? கட்டளை தம்பிரானையும் ஓதுவாரையும் அனுப்பி வைத்தார். கட்டளை தம்பிரான ஓதுவார விமானம் மூலமாக ஒரு செங்கோல் கொண்டு சென்றார்கள். தங்கமலாம் பூசிய செங்கோல். விழா குறித்த நேரத்தில் நடைபெற இருக்கிறது. செங்கோல் நேர்கையில் கொடுக்கப்படுது. கட்டளை தம்பிரான் செங்கோல் கொடுக்கிறார். ஓதுவார் ஒரு பாட்டு பாடினார். என அறிவில் சிறந்த பெரியோர்கள் சொல்லுங்க, என்ன பாட்டு பாடினாங்க? இன்னைக்கு எத்தனையோ பாடல்களை பாடச் சொல்லுது, எத்தனையோ மொழிகளை படிக்க சொல்லுது இந்த நாடு. 1947 நேர்கையில செங்கோல் கொடுக்கும் போது பாடிய பாட்டு சுத்தமான தேவாரம். கோளறு பதிகம் என்ற ஞான சம்பந்த பெருமான் பாடிய வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீண தடவி ஆசரு நல்ல நல்ல இவை நல்ல நல்ல வானில் அடியார் அரசாழ்வது ஆணை நமதே என்று தமிழ் பாட்டு பாடி இந்திய அரசாங்கம் ஏற்றது. எத்தனை பேருக்கு தெரியும்? நான் படிக்கும் போதும் பாடப்புத்தகத்தில் இல்லை, நான் படித்த பிறகும் பாடப்புத்தகத்தில் இல்லை. நான் தேடி வேற பக்கமா எடுத்தேன். ஏன் பாடப்புத்தகத்தில் இதை வைக்கல? இந்த தமிழ் எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க சரியான காரணம். இது இந்த மக்களுக்கு, இந்த இளம் பிள்ளைகளுக்கும் சிஞ்சிலே பதிய வைத்திருக்க வேண்டுமா இல்லையா என்பதை என் தமிழ் கூறும் நல்லுலகம் சிந்தித்து பாருங்கள். அதே நிகழ்வுதான் எனக்கு நடந்தது. என்னை அறிமுகம் செய்யும் போது ஐயா சொன்னாங்க, குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் தலைமையில் எனக்கு கலைவேந்தர் விருது கொடுத்தாங்க. ஆனா கலைவேந்தர் விருது பெறும்போது அடிகளார் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியல. விழாவை ஏற்பாடு பண்ணிட்டோம். ஐயா அவர்களுக்கு அழைப்புதல் கொடுத்தாச்சு. அவரை கேட்டுதான் தேதி ஏற்பாடு பண்ணணும். அந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் என்னுடைய நாடக ரசிகர்கள். ₹1 நான் செலவு பண்ணலை. அவங்க எல்லாருமா சேர்ந்து 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த விழாவை நடத்தினாங்க. அப்போ ஐயா கிட்ட அனுமதி வாங்கியாச்சு, பத்திரிகையெல்லாம் தயாராகிருச்சு. 10 நாள் இருக்கு, ஐயாவுக்கு முடியலை. மாநகரி அப்போலோ மருத்துவமனையில் ஐயா அனுமதி ஆகிருக்காரு. அங்கே போய் ஒரு 4 நாள் இருக்க கேட்குறோம். சரி ஆகிரும்னு சொல்கிறாங்க. சரி ஆகலை. விழாவை நிறுத்திடுமா, அடிகளார் வெள்ளைனா எப்படி நடக்கிறது அப்படின்னு யோசிக்கிற போது எங்கள் ஐயா திருநெல்வேலி மாவட்டம் அந்த வாசுதேவன் நல்லூரில் பிறந்த பொறியாளர் சிவகுமார் ஐயா என்னோட இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு கதை சொல்லுவீங்க, நேருகையில் செங்கோல் கொடுக்கும்போது திருவாவடுதுறை மடாதிபதி வர முடியலை, கட்டளை தம்புரானு ஓதுவார் வந்துதான் நேருக்கே செங்கோல் கொடுத்துருக்குறாங்க, நேருவை விடவா நம்ம பெரிய ஆளுங்க, அதனால நமக்கு அடியார் வெள்ளைனாலும் அடியார்கள் மடத்திலேருந்து யாராவது 2 பேரை கூப்பிட்டுக்கலாமேன்னு ஒரு அறிவுரை சொன்னார். இது எனக்கு நடந்த கதை. அதன்படி அடிகளார் வரல. இங்கேயும் எனக்கு விருது கொடுக்கும் போது கட்டளை தம்புரானும் ஓதுவார் வந்தும் எனக்கு விருது கொடுத்தது நான் செய்த பாக்கியம், தாங்களுடைய பெரிய ஆசீர்வாதம். இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான், அவன் நினைக்கிறதா நடக்க, நம்ம நடக்கிறது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்து விட்டால் அமைதி என்றும் இல்லை. அதிலும் ஒரு சில விஷயங்கள் நடந்தே தீரும், அதை மாற்றவும் இயலாது. அப்படிப்பட்ட இந்த தமிழ், அரியணை ஏறிய தமிழ், அரியணை இந்த உலகத்தை ஆளும் தமிழ், மீளும் தமிழ். ஆனா எப்படி இருக்கு பாருங்க, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி காஞ்சிபுரத்தில் நான் பாட்டை பேசிக்கிட்டே இருக்கிறேன். காஞ்சிபுரத்தில் ஒரு மன்னர் இருக்கிறாரு. மன்னருடைய மனைவி ரொம்ப இளமையா இருக்கிறார். இளமையா இருக்கிற மனைவியை பார்த்து மன்னர் கேட்கிறாரு, நான் வயசாகிட்டே இருக்கு, உனக்கு வயசாகவில்லையே ஏன்னு கேட்கிறேன். நானும் வயசான கிழவிதான், கிழவியா இருந்துதான் குமரியா வந்தேன். எப்படி? கோயில் வாசல்ல விடிய காலம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் போய் குளிரை பார்க்காம, மழையை பார்க்காம, பனி பார்க்காம கோயில் வாசலை கூட்டி அதுக்கு அழகிடுதல், மெழுகிடுதல், கோலம் போடுதல், இந்த வேலைகளை செய்வேன். ஒரு நாள் அந்த மாதிரி இந்த வேலை செய்கிற போது ஒரு புலவர் அங்கே வந்தாரு. அவர் பேரு திருமழிசை ஆழ்வாராம். அவர் என்னுடைய வயது மூப்பை பார்த்து, இளமையா இருந்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த சேவையை செய்வாளேன்னு எனக்கு ஒரு பாட்டு பாடினாரு. நான் இளமையாயிட்டேன்னு. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உனக்கு இப்படி எடுத்துருக்கா, எனக்கு ஒரு பாட்டு பாட சொல்லுவான், நான் மட்டும் வயசாகி என்ன போகுது அப்படின்னு. அவர் உடனே யாருன்னு விசாரிக்காரு. திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் இல்ல ஊர்ல. அவருடைய சீடன் கணிகண்ணன் இருக்கிறார். கணிகண்ணனை அழைச்சி வர சொல்லி கணிகண்ணன் சொல்றாரு, உங்க குருநாதர் ஏன் துணைவியாருக்கு ஒரு பாட்டு பாடினாரா, அவள் இளமையை பெற்றுவிட்டால்
நீங்க என்ன செய்றீங்க, எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க. குருநாதர் இல்லை. அவர் சொன்னாரு, உலகத்துல நிரந்தரமானவன் இறைவன், அற்ப ஆயுசு படைச்ச ஒண்ணு நான் பாட மாட்டேன்னார். இறைவனை பாடும் நாவால் நரனை பாட மாட்டேன்னார். என்னைய பாடலைன்னா நான் கொடுக்குற யாசகத்தை பெற்ற வாழ்ற நீ என் நாட்டில் இருக்கக்கூடாது, ஊரை விட்டு போன்ட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போறேன்னு கிளம்பினாரு. நேராக குருநாதர்கிட்ட போய் சொன்னாரு, அவரை பாட்டு பாடலைன்னா என்னை ஊரை விட்டு போக சொல்லிட்டாரு, அதனால நான் புறப்படுறேன், உத்தரவு கொடுங்கன்னு குருநாதர்கிட்ட சொன்னாரு. குருநாதர் பார்த்தாரு, நீ போறப்ப எனக்கு என்ன இங்கே வேலை, நானும் உன் கூட வர்றேன்னு அவரும் கிளம்பினாரு. சரி, வாத்தியாரும் மாணவரும் போனாங்க. சரி, சும்மா இருக்கணும்ல, நேராக கோயிலுக்கு போய் பெருமாளை பார்த்து ஒரு பாட்டு பாடினார். இந்த தமிழ் என்ன செய்யாதுன்னு பாருங்க. காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலுக்குள்ள போய் பாட்டு பாடுறாரு. காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் சொல்றாரு, நீ படுத்து தூங்காத எந்திரிங்கிறார். காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணி உடைய சென்னாப்புலவன் நானும் போகின்றேன், கனிகண்ணன் போகின்றான், நீயும் இந்த பைநாகம் பாய் சுருட்டிக்கொள். பைநாகம் பாம்பு பாயில படுத்திருக்காரு, பாயை சுருட்டி கிளம்புன்ட்டாரு. அவ்வளவுதான். சொன்ன வார்த்தை முடிக்கிறதுக்கு முன்னால பெருமாளும் பாயை சுருட்டி கிளம்பிட்டார். பெருமாள் கிளம்புனா துணைவியார் மகாலட்சுமி அவ எப்படி இருப்பா, புருஷன் இல்லைன்னா நமக்கு என்ன இங்கே வேலை, நானும் வர்றேன்னு அந்த அம்மாவும் கிளம்புனா 4 பேருமா நடந்தே போறாங்க. பொழுது போயிடுச்சு, இரவு நேரம். ஓர் இரவு 4 பேர் தங்குறாங்க. ஓர் இரவு 4 பேர் தங்கின இடம்தான் ஓர் இரவு இருக்கை என்ற ஓரிக்கை என்ற ஊர். இன்னைக்கு ஓரிக்கைன்னு இருக்கு காஞ்சிபுரம் பக்கம். 4 பேர் போய் அங்கே தங்கியாச்சு. பொழுது விடிஞ்சது. மன்னர் கோயிலுக்கு போறாரு. இருள் சூழ்ந்து கிடக்கு. விக்கிரகத்தை காணும், கடவுளை காணும், பெருமாளை காணும். பதறி போனா என்னாச்சு ஏதுன்னு விசாரிச்சா பெருமாள் அந்த புலவர்களோட போயிட்டாருன்னு தெரியுது. திரும்ப இங்கிருந்து போய் அந்த பெருமாள் காலில் கும்பிட்டு விழுந்து கூப்பிட்டா நான் வரமாட்டேன், புலவர் வந்தாத்தான் வருவேன்னாரு. புலவர் காலில் விழுந்தா புலவர் சொன்னாரு கனிகண்ணன் வந்தாத்தான் நான் வருவேன்னாரு. இப்ப எல்லார் காலிலையும் கும்பிட்டு விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் 4 பேருமா புறப்படுறதுக்கு ஆயத்தமாகறாங்க. அந்த பாட்டை கொஞ்சம் மாத்தி பாடுறாரு. காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், கனிகண்ணன் போக் ஒளிந்தான், துணி உடைய சென்னா புலவன் நானும் செலவொழிந்தேன், நீயும் உன் பைனாகம் பாய் விரித்துக் கொள்ளு. பாயை விரிச்சுக்கிட்டு இங்கே படுனாரு. அங்கனே படுத்தாராம். அதனாலதான் இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பேரோட இருக்கிறார். என்றால் இந்த தமிழால் என்ன செய்ய இயலாது, என்ன கிடைக்காது. தமிழ் கூறு நல்லுலகத்திலே நம்ம ராமநாதபுரம் சேதுபதி மன்னர், அங்க ஒரு அவை புலவர் இருந்தார். அவர் பேரு வேம்பத்தூர் பிச்சுவையர்னு பேர். ஊர் பேரு வேம்பத்தூர், சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கு. அவர் பிச்சுவையர். அவரை அடமொழி சொல்லி கூப்பிடுறது வழக்கம். வாங்க வேம்பு அப்படின்னு கூப்பிடுவாங்க. சில பேர் இந்த பொன்னமராதி யாருமோ ஐயா அவங்க ஞாபகப்படுத்தினாங்க பாருங்க. அவரெல்லாம் நான் சந்திச்சேன், பெரிய பாக்கியம். ஐயா அவர்களை வாங்க பொன்னமராதியார் வந்துட்டாரா, சீர்காழியிலேருந்து ஐயா வந்துட்டாரா அப்படின்னு கேட்கறது மாதிரி அந்த ஊரை சொல்லி அவரை கூப்பிடுறது வழக்கம். வாங்க வேம்புன்னு கூப்பிடுறது. ஒரு நாள் அரசவை கூடிருச்சு. அரசர் உட்கார்ந்து இருக்கிறார். எல்லா இருக்கைகளும் பூர்த்தி ஆயிருச்சு. உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ஆனா தாமதமா வர்றாரு வேம்பத்தூராரு. ஒரே ஒரு இடம் இருக்கு அரசருக்கு பக்கத்துல. பெரிய இடங்கள்ல போய் பொசுக்குன்னு உட்கார்ந்துட முடியாது. பெரிய இடங்களில் பழகிறது கொஞ்சம் கவனமா பழகணும். அதுக்கு தான் அணுகாது அகலாது தீக்காய்வார் போல் இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகள் என்று வள்ளுவர் கூறுது. குளிர்காலம் வந்துருச்சு. குளிர் காயணும்னா தீ மூட்டுவோம். தீ மூட்டி குளிர் காயும் பொழுது கிட்ட ரொம்ப போனா சுடும், விலகிட்டா குளிரும். சுடவும் கூடாது, குளிரவும் கூடாது, நடுநிலையா இருக்கணும். சில இடங்களை பழகிற போது கொஞ்சம் பக்குவமா பழகணும். அந்த பழக்க வழக்கம் நம்மளை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் நம்மளுடைய கையில தான் இருக்கு. இப்ப அவர் என்ன பண்ணாரு, உள்ள நுழைகிறாரு வேம்பத்தூராரு. அரசர் இங்க இருந்து சொன்னாரு, யார் பாது வேம்புவா, வேம்புக்கு இடம் இல்லை, நீங்க போகலாம்னாரு. சும்மா போய் கோவமா நேரம் சென்று வர்றாரு, ரொம்ப காலம் தாழ்த்தி வர்றாருங்கிறதுக்காக நேரம் இங்க இடம் கிடையாது போகலாம்னாரு. அவர் யோசிக்கவே இல்லை, நேரம் வந்தாரு. அரசருக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு சொன்னாராம், வேம்பு இருந்தா அரசு இருந்தா வேம்பு இருக்கலாம்னு உட்கார்ந்தார். அரசு இருந்தா அரச மரமும் வேப்ப மரமும் சேர்த்தே வச்சிருக்கிறோமே. இங்க இங்கே அரச மரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, மரமும் இல்லை, எல்லாத்தையும் வெட்டிட்டோம். அரச மரம் ஆலமரம் 24 மணி நேரமும் நமக்கு சுத்தமான காற்றை வெளியிடுகிறது. கொரோனா வந்துருச்சு, ஊரடங்கு உத்தரவு, ஒருத்தரும் வீட்டை விட்டு வெளியில போல, தடுப்பூசி போட்டு இப்படி வாழ்க்கையை காப்பாற்றுற நிலைமைக்கு வந்தாலும் அப்பவும் மஞ்சளும் வேப்பலையும் தான் நமக்கு பயன்படுத்தா இல்லையா? அறியாமையிலே மூழ்கி கிடக்கிறமே. என்ன செய்யறது? ஆங்கில மருத்துவம் கால் விரல்ல புண்ணு வந்துட்டா விரலை வெட்டுறான்னு வெட்டி எடுத்துடுறேன். சிறுநீரகம் கோளாறா போச்சுன்னா சிறுநீரகங்கிற கிட்னியை தூக்கிடுறேன். இதயம் கோளாறுனா அடுத்த இதயத்தை பொறுத்திடுறேன். இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியான இந்த உலகத்துல மூளையை மாற்ற முடியல. அப்ப மெஞ்ஞானம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. மெஞ்ஞானம் என்ற இறைவனுக்கு எதிரே உட்கார்ந்து இருக்க தமிழ் கூறும் நல்லுலகம். பக்தி தான் தமிழை வளர்த்தது.
தமிழ் தான் பக்தியை வளர்த்தது. இன்னைக்கு எப்படியா இருக்கு? இன்னைக்கு எப்படியா இருக்கு நினைச்சு பாருங்க. விவேகானந்தர் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மாட்ட போய் கேட்கிறான், அம்மா நான் ஜாமியாரா போகணும்னு ஆசைப்படுறேன், உத்தரவு கொடுங்க. தாய் சம்மதிக்கணும் இல்ல? 7200 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் தாயோட கருவறையில் இருக்கிறோம். அந்த குழந்தை போய் கேட்கிறாரு விவேகானந்தார் தாய்கிட்ட, அம்மா நான் சாமியாரா போகணும் உத்தரவு கொடுங்க. ஒன்றும் மறுப்பு சொல்லலை அந்த அம்மா. உடனே சொன்னா, பக்கத்து அறையில் ஒரு கத்தி இருக்கு, எடுத்துட்டு வாப்பான்னா. அவர் போய் கத்தி எடுத்தாந்து கொடுத்தாரு. வாங்கி வச்சுக்கிட்டு போய் வேற வேலை இருந்தா பாருன்னு போய் சொல்லிட்டாரு. ஒரு நாள் முடிஞ்சிச்சு. மறுநாள் வந்தாரு, அதே மாதிரி கத்தி எடுத்தார சொன்ன அந்த அம்மா. போய் எடுத்துட்டு வந்தாரு, வாங்கி வச்சுட்டு வேற வேலை இருந்தா பாருன்னு இப்படி தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாள் கிடந்து ஒரு நாள் அதே மாதிரி வந்து கேட்கிறாரு, அதே வார்த்தையை சொல்றா, கத்தியை எடுத்துட்டு வர சொல்லி கத்தியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்பொழுது அம்மா சொன்னா, இன்றிலிருந்து நீ சாமியாரா போகலாம், உத்தரவு உனக்குன்னு. ஏன் அவ்வளவு நாளா கத்தியை எடுத்து கொடுத்தாரு? போக உத்தரவு கிடைக்கல. நிறைவாக ஒரு நாள் உத்தரவு கிடைச்சுன்னா என்ன அர்த்தம்? சாமியாரா போறவங்க தன்னோட பாதுகாப்பை பார்க்கப்படாதான், மற்றவர்களுடைய பாதுகாப்பை பார்க்கணும். அவர் கத்தியை எடுத்து வந்து கொடுக்கும் போதெல்லாம் அடிப்பக்கத்தை அவர் கையிலையும் நுனிப்பக்கத்தை தாய் பக்கமா வைத்திருந்தா, பாதுகாப்பு உனக்கு இருக்கு எனக்கு இல்லை, அதனால நீ சாமியாரா போகக்கூடாதுன்னு தடுத்தான். கடைசியா ஒரு நாள் கொண்டு வந்து கொடுக்கும் போது நுனிப்பக்கத்தை தன் பக்கம் வச்சு கொண்டு பாதுகாப்பான பகுதியை அம்மா பக்கம் நீட்டினா, அப்ப சொன்னார், நீ இப்பதான் சாமியாரா போக தகுதியானவன். இன்னைக்கு சாமியாரெல்லாம் தன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் பெரிய வேலை செய்யலாம். பெரிய பெரிய ஆளுகள்கிட்ட சேர்ந்துக்கிறாங்க. இன்னும் சொல்றதுக்கு இல்லை, நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்துக்கு போகலாம். அரமணை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும். தமிழ் கூறு நல்லுலகத்தில் என்ன நடக்குது, நம்மளும் அதைத்தான் சேர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தனித்துவம் என்பது இல்லாமலே போச்சே, எங்க செய்கிறது? அப்படி அவர் படிக்கும் போது மாணவர்களுக்கு இருக்கிற பாடங்கள் எல்லாம் எவ்வளவு கேள்விக்குறியா இருக்குன்னு பாருங்க. விவேகானந்தர் படிக்கிறாரு, உலக வரைபடம். வரைபடத்துல ஒரு இடத்தை காட்டி, நான் கேட்கறது இந்த இடத்துல, இந்த படத்துல எங்க இருக்குன்னு சொல்லுங்க, இந்த மாவட்டம் இல்ல இந்த ஒரு மாநிலம் அப்படின்னு கேட்கிறேன். மாவட்டத்தை தான் கேட்கிறாரு ஆசிரியர். இப்ப விவேகானந்தர் சரியா அந்த மாவட்டத்தை சுட்டி காட்டுறாரு. ஆசிரியரும் மறுக்கிறார், இல்ல அதுதான் அப்படின்னு இவரும் பிடிவாதமா சொல்றாரு. இல்லைன்னு அவரும் மறுக்கிறாரு. கோவத்துல வாத்தியாரு அவரை அடிச்சு போட்டுறாரு. என்னன்னே நீங்க என்னை அடிச்சாலும் நான் சொன்னதுதான் சரியான விடை, அதுல இருந்து என் கருத்து மாறாதுன்னு அவர் மறுக்கிறாரு. ரொம்ப நேரம் அடிச்சுட்டு அவர் அடிச்சு அழுக விட்டதுக்கு அப்புறம் வாத்தியார் அப்பவே புத்தகத்தை எடுத்து பரிசோதனை பண்றாரு. விவேகானந்தர் சொன்னது சரியா இருக்கு. விவேகானந்தர்கிட்ட அவர் அப்பவே மன்னிப்பு கேட்டாராம். இது வரலாறு. இப்ப நேரா வீட்டுக்கு போறாரு. அம்மா முகத்தை பார்த்துட்டு கேட்கிறா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு முகம் சோர்வா இருக்கப்பா, என்ன நடந்தது பள்ளிக்கூடத்துலன்னு கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாரு, அம்மா உலக வரைபடத்துல ஒரு மாவட்டத்தை கேட்டாரு, ஒரு மாநிலத்துல. நான் சரியா சொன்னேன், ஆசிரியர் இல்லேன்னு மறுத்தாரு, நான் இல்லேன்னு மறுத்தேன், கடைசியா என்னை அடிச்சு போட்டாரு, நிறைவாக புத்தகத்தை சரிபார்த்து ஏற்றுக்கொண்டார். இதுதான் நடந்தது, என் மனசு கொஞ்சம் பாரமா இருக்குன்னார். அப்ப சொன்னால் அந்த தாய், நாம் செய்கிற செயலும் நடந்துக்கிற விதமும் நேர்மையானது என்றால் ஒரு துளி கூட அதிலிருந்து மாற வேண்டாம், உன் வழி சரியானது, எவ்வளவு துயர் வந்தாலும் பின்வாங்காது என்று சொல்லிக் கொடுத்த தாய் தான் அந்த விவேகானந்தர் பெற்ற தாய். அப்ப எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. தாயை போல பிள்ளை, மூளை போல சேலை, மண்ணை போல தான் தரம் பயிர், நிலத்தில் கிடந்தவை நீள்கள் ஆள் காட்டும் காட்டும் குடியிர் பிறந்தவருடைய வாய்ச்சொல். மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும் நல்ல குடும்பத்தினுடைய பிள்ளையை அவர்களுடைய நடை உடை பாவனை காட்டிவிடும். அதனாலே நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும். இன்றைய தலைமுறை 5 லட்சம் பேர்களுக்கு, இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்ற அவல நிலை உருவாகி இருக்கிறது. அதனாலே தமிழால் உயர்வோம். தமிழ் தான் நம்மளை இணைத்தது, தமிழ் தான் என்னையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்தது. நாமெல்லாம் தமிழர்கள் என்ற உணர்விலிருந்து வேறுபடாமல் எல்லாரும் இந்த முத்தமிழ் பாசறை இன்னும் மேம்பட செய்ய வேண்டும். அதற்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்து தமிழ் வளர்ப்போம். தமிழ் கூறு நல்லுலகத்திலே தமிழால் இணைந்தோம், தமிழால் வாழ்வோம். எல்லோருக்கும் இந்த மாலை நேரத்திலே என்னை அழைத்து இங்கே பெருமை சேர்த்து எனக்கு ஒரு அருமையான விருதை வழங்கிய மரியாதைக்குரிய நாடக தமிழ் தலைமை ஐயா மாணிக்கவேல் ஐயா அவர்கள், வரவேற்புரை நேரா சந்திரன் அவர்கள் மற்றும் ஏனைய பெருமக்கள், பெரிய கல்வியாளர்கள், என்னை விட உயர்ந்தவர்கள். நான் ஒரு சிறிய கலைஞன். இந்த கலைஞனுக்கு பெருமைப்படுத்த அழைத்து வந்து இந்த விருதை வழங்கிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பொன்னார் திருவடிகளுக்கு நன்றியை உறுத்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரு பாடல் மட்டும். ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம்.
வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான் அறிவுக்கு அதுதான் சுபதினம். வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான் அறிவுக்கு அதுதான் சுபதினம். புத்தன் பிறந்து போதனை செய்தான் அன்புக்கு அதுதான் சுபதினம். காந்தி பிறந்து போதனை கண்டான் காந்தி பிறந்து விடுதலை தந்தான் உரிமைக்கு அதுதான் சுபதினம். ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். நிறைகுடம் போல் ஒரு திரைப்படம் வந்தால் ரசிகருக்கு அதுதான் சுபதினம். நிறைகுடம் போல் ஒரு திரைப்படம் வந்தால் ரசிகருக்கு அதுதான் சுபதினம். உழுதுண்டு வாழும் அல்லவர்க்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம். லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் கிடைத்தவர்க்கே அது சுபதினம். லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் கிடைத்தவர்க்கே அது சுபதினம். வள்ளல்கள் கையில் பல கோடி இருந்தால் எளியவர்க்கெல்லாம் சுபதினம். வல்லவர் கையில் பல கோடி இருந்தால் எளியவர்க்கெல்லாம் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். Your YouTube channel, go ahead and subscribe. Kiravani Alaju Ilijaga. Kiravani Alaju Iliraja. Kiravani Alagu Ilayahara YouTube channel. Like, subscribe, and share.